சம்பாதிச்சது வந்து பாருங்க. இப்படித்தான் பிக்மி ஆப்ஸ் இருக்கு. 12 மணி ஆனா உழைக்கிறதுக்கு வந்து வெக்கப்படுத்துவீங்க. களவு போய் என்ன செய்ய போறோம்னா கனடால வந்து வீடியோ கால் தான் வந்தது ஜான்சனா விட தான் ஹாய் ஹலோ ஹாய் அவங்க சிவன் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். என்ன சொன்னார்? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் துளசி. இன்றைய தினம் என்ன செய்ய போறோம்னா கனடால வந்து வீடியோ கால் போடல என்ன அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா குழந்தையும் வந்திருக்குது. ஏன் வீடியோ போடலன்னு சொன்னால் ஒரு சில பல வேலைகள் என்று சொல்லலாது. அந்த பார்ட் டைமா வந்து உழைப்புக்கு போட கொஞ்சம் நான் வந்து என்ன உழைப்புன்னு சொன்னால் ஆட்டோட போறது என்ன யாழ்ப்பாண பிக்மி ஆட்டோ ஓடுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட எல்லாட்ட போன்லயும் வந்து இருக்கிற ஆப்ஸ் வந்து பிக்மி. எங்க அடி பாக்குறீங்க? அங்க அங்க பாய் காட்டுங்க. ஆய் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வடியாருங்க. அவங்க சிவன் போனீங்க வீடியோக்களுக்கு விரையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை. துளசிக்கு ஒரே வயிற்று குத்தாம் என்ன அப்ப அதால துளசி ஒரே படுத்த படுக்கையா இருந்தது. வந்தது ஜான்சனா விட தான் கேரளாக்கு பிறகு துளசி கொஞ்சம் சுகமாயினா பிறகு வெளியில எழும்பி வந்தவா. கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்து படுக்கையில இருந்து நீங்கள்? 15 நாள் கிட்ட வந்து துளசி வந்து வயிற்று வலி, காய்ச்சல், வாந்தி, தலை சுத்துன்னு சொல்லி துளசி தன் பின்முதுகு எல்லாம் பார்த்தோம். அப்ப கன வருத்தங்கள் வந்து துளசிக்கு இருந்திருக்குது. அப்ப என்ன இவ்வளவு மாத்தினீங்க? படுத்த படுக்கை இறந்து நீங்கள் வீட்டை தான் படுத்திருந்தேன். எங்கட அம்மா துளசியின் அம்மா எல்லாம் சேர்ந்து அரைச்சி சாப்பாடு கொடுத்துதான் துளசிக்கு வருத்தங்களா மாத்தினது. அப்ப ஆஸ்பத்திரிக்கு போகல, படுத்த படுக்கை தான் இருந்தா வீட்டை. அப்ப அந்த வகையில வந்து சாப்பாடு தான் வருத்தமா இருக்கேன். அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தையல் தையல் சாப்பிடாம காரணம் என்ன? அப்ப அதனால துளசி வந்து இன்னும் தையல் முடிக்கல வருத்தங்கள் வந்து காரணத்துக்காண்டி. அதுக்கு பிறகு நீங்க தைக்க கொடுக்கலாம். தண்ணி குடுக்குற தண்ணி கூட அவங்களுக்கு ஊத்துப்பட போச்சு. அப்ப உண்மையே என்னன்னு சொன்னால் இப்ப பிக்மியை பற்றி சும்மா நோமலா சொல்லணும்னு சொன்னால் பிக்மி ஆப்சன்ட் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். யாழ்ப்பாணத்துல இரவுல எந்த நேரத்துல எங்க இருந்து புக் பண்ணாலும் உடனே பிக்மி என்று பிக்மியில போயிட்டு ஆட்டோவோ வாகனமோ வேனோ புக் பண்ணால் உடனே வந்து நிற்கும். அப்ப அந்த வகையில வந்து பிக்மி ஆப்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் 9 நாளைக்கு முதல் வந்து ஆப்ஸை வந்து புக் பண்ண. எத்தனை நாள் ஆகிடும் இப்ப பிக்மியோட வலிக்கிட்டு? கிட்டத்தட்ட சரியா 15 நாள். அதுவும் வந்து பின்னேரம் 5 மணிக்கு நான் போய் வாரது இரவு 10, 11 மணி இல்லாட்டி 12 மணி. ஒரு நாள் ஃபுல்லாவும் இல்லை. பார்ட் டைமா அதாவது பகுதி நேரமா வந்து நான் ஆட்டோ ஓடி வந்து பிக்மியில சம்பாதிச்சதை வந்து பாருங்க. இப்படித்தான் பிக்மி ஆப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட தெரியுதா இப்படி வீடியோல பாருங்க. இப்படிதான் பிக்மி ஆப்ஸ் இருக்கு. முள்ளுக்க போனா இது வந்து டிரைவருக்கு வர புரிம்பா வர ஆப்ஸ் வந்து இதை வந்து 167 ரிப் ஓடி இருக்கு. அதாவது 167 ஹயர் ஓடி இருக்குது வந்து எல்லாமே சேர்த்து. இதுல ரேட்டிங் வந்து எனக்கு விழுந்திருக்குது. வந்து இந்த ஸ்டார் கொடுப்பாங்க டிரைவருக்கு வந்து அந்த ஸ்டார்ல வந்து எனக்கு எப்படி என்று சொன்னால் 4.9 விழுந்திருக்கு. 71 பேர் போட்டிருக்கணும். 5 ஸ்டார் போட்டிருக்கணும். அதுல 4 பேர் வந்து குறைஞ்ச ஸ்டார் போட்டிருக்கணும். ஒரு ஆள் 2 பேர் வந்து 1 ஸ்டார் போட்டிருக்கணும். அது என்று சொன்னால் ஒர்கா வந்து அங்க சுண்டுகுழி ரோட்ல பிக்மி ஓட்டம் வந்தது இரவு 10 மணி போல. அப்ப போனால் வந்து 6 பேர் நிக்கணும் ஆட்டோல போறதுக்கு. எல்லாருமே வெறி. அப்ப அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணி போட்டு வந்துட்டேன். அப்ப உடனே வந்து எனக்கு 1 ஸ்டார் விழுந்து வந்துருதுங்க. அப்ப அவையா தான் இருக்கணும், வேற ஒருத்தருமே இருக்காது அந்த ஸ்டார் விழுந்தது. அப்படி 2 பேர் வந்து ஸ்டார் போட்டது. ஏன்னா 6 பேரை என்ன ஏத்துறது? இப்ப 6 பேரை வந்து ஏற்றுவோம்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க 15 நாள்ல வந்து நான் வந்து பிக்மியால உழைச்ச காசு எவ்வளோன்னு சொல்லி நோமலா 1 லட்சம் இல்லை. அதாவது 15 நாளும் வந்து நான் ஒரு எவ்வளவு உழைச்சிப்பேன்னு சொல்லு. 15 நாளும்
ஒரு பகுதி நேரமா தான் ஓடினான், பின்னேரத்துல மட்டும் தான் ஓடினான். எவ்வளவு உழைச்சிருப்பேன் 15 நாளுக்குள்ள? 35 30 கூட கூட அது கூட 40. சரி, 15 நாள்ல வந்து பின்னேற டைம் ஒரு 5 மணிக்கு துவங்கி ஒரு 10 மணி மட்டும் ஓடினான் ஆட்டோ. அதுல வந்து இது பாருங்க தெரியுது ஒன்று உங்களுக்கு, 57,000 ரூபாய் காசு வந்து நான் கிட்னியால வந்து உழைச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 57,000 வந்து எனக்கு உரிய காசும் இல்லை. இந்த 57ல வந்து பெட்ரோல் செலவு ஒரு பக்கம், சாப்பாடு ஒரு பக்கம், அப்படி வீட்டுக்கு ஒரு பக்கம். இதுல வந்து பிக்னிக் கம்பெனிக்கு வந்து ஒரு கமிஷன் போகும். இதுல பாருங்க 57,000 ரூபாய் வந்து நான் உழைச்சிருக்கிறேன். இதுல பாருங்க அடிஷனல் ஏர்னிங், அதாவது வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பிக்னியால வந்து ஆஃபர் போட்டு தர காசு 2,105 ரூபாய். 57 2,105 ரூபாய் 59,000 காசு வந்து நான் பிக்னியால வந்து உழைச்ச காசு. 57 நிக்குது. இந்த 2,000 ரூபாய் கூட்டினா 2,205 ரூபாய் வந்து நான் உழைச்ச காசு வந்து பிக்னியால. பாருங்க வந்து உண்மையிலே உழைக்கிறதுக்கு வந்து வெக்கப்படுத்துவதில்லை. களவு போய் சொல்லாம எந்த தொழில் செஞ்சாலும் வந்து உழைக்கலாம் நாங்கள் என்ன. அப்ப அந்த வகையில வந்து நான் இந்த 15 நாளுக்குள்ளேயும் வந்து 59,000 காசுக்கு மேல வந்து உழைச்சினான். இனி இந்த 59,000 வந்து எனக்கண்டு பார்த்தால் இல்லை. அதுல வந்து பெட்ரோல் செலவு புரிம்பு, ஆட்டோ செலவு புரிம்பு, டயர் மாத்துறது, அப்படி இப்படி நான் போனாலும் வீட்டு சாப்பாடு, ஒயில் மாத்தணும் என்ன பார்த்தாலும் எல்லாம் குறைஞ்சிடும். ஒரு 30 ரூபாய்க்கு வந்துருக்கு, ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துருக்கு. சரி, அப்ப அதனால தான் இவ்வளவு நாளும் வந்து நான் வீடியோ கொஞ்சம் போடலாம் போய் என்ன. அப்ப நானும் வந்து வீட்டு இல்ல தானே போட்டு அழுகுது வீடியோ, அந்த வீடியோ கழுவுது அந்த ஆக்கள் பாக்கினேன். அப்ப இந்த ஒரு காரணத்தால தான் வந்து அங்க ஆக்கள் பாக்கினேன். இந்த ஒரு காரணத்தாலதான் வந்து நாங்க வீடியோ போடல அங்க என்ன. அச்சோ சச்சி ஏன் சொன்னாங்க 20 வரைக்கும் 12 மணி வயிற்று குத்து வந்துட்டு அப்ப ஒழிமினேன். அப்ப நேரத்தை பார்த்தா 12 மணி 12 மணியா நம்ம வீட்டை வாரத்துக்கு நோம்பலா. அப்ப இன்றைய துளசி ஆகலாம் வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் வந்து ஒரு நோம்பலா சமைச்சு சாப்பிடுவோம்னு. அப்ப சரி வாங்க பாப்பா மிச்சமே எனக்கு நம்ம சாப்பாடு பார்த்துட்டு இன்றைய நோம்பல இதான் வீடியோ முன்ன செஞ்சாங்க பாக்குறதுக்கு. என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? தெரியாத அம்மா என்ன செய்றீங்க? இடிக்கிறீங்களா? வீடியோ போயிடு வணக்கம் மக்களே சொல்லுங்க. மக்களே ரெண்டு சின்ன படி இல்ல மக்களே. மக்களே சொல்லுங்க. மக்களே அவளுக்கு நடிக்குது வீடியோ நடிக்குது. புள்ள அடி அது தேவையில்லை. இடி அண்ணி இடி நீ இடி. இடி இடி. இடியாதே மாதிரி எனக்கு போடுதேன். இடி உனக்கு 500 வேலி இந்த லோக்கே தூக்க சத்ததுகள் படா நிப்பாட்டுறதோ நிப்பாட்டுறதோ இப்போ உழவு நேரம் வந்து அழகலண்டு அழுது எனக்கும் இந்த மெக்கை போட சொல்லி கேட்டு இப்போ ஆளுங்க சண்டையில வந்து இந்த மெக்கை வந்து கூட்டி விட்டுருக்கு. அதுலேயே மெக்கு வந்து
ஆள்ல சடையில வந்து மேக்கப் குத்தி விட்டுருக்கு. கதைங்க பாப்பா, என்ன கேட்க போற? இவ்வளவு நேரம் மழை வேண்டாம், அது ஒண்ணுண்டா மேக்கப் குத்தி விட்டு. அங்க பாருங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சு. வணக்கம் வணக்கம். அதை தொடக்கூடாது. அப்ப அந்த வகையில வந்து இவ்வளவு நாளும் வந்து வீடியோ போட காரணம் இனிதான். சரி, இனி வந்து வீடியோல போட்டு கொண்டும் அதே மூடிக்கொண்டும் இருந்தால் நல்ல நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து இருக்கிற டைம்ல வந்து உழைக்கணும். என்ன இப்ப சும்மா வீட்டுல வந்து பின்னேரத்துல இருந்து இரவு மட்டும் வீட்டை சும்மா இருந்து படம் பார்க்குற நேரத்துக்கு ஒரு ஆட்டோவை கொண்டு போய் ஓடினால் ஒரு உழைப்பா இருக்கும். என்ன இப்ப நார்மலா சில பேர் வந்து அதை பார்த்து சிரிப்பி நம்ம என்ன ஆட்டோ ஓடுறாண்டு. இப்ப வெளிநாடுகள்ல வந்து தானே செய்யறாங்க நிறைய பேர். என்ன ஒரு இடத்துக்கு வந்து சட்டி பணக்கழுவ போயினோம், அது கழுவி முடிஞ்ச இடத்துக்கு வந்து கூட்டித்துறைக்க போயினோம், அது கூட்டித்துறைச்சு போட்டு அப்படியே வந்து இன்னொரு வீட்டை வேலை செய்ய போயினோம். இப்ப அங்க செய்யற வேலையே அதே மாதிரி இங்க செய்யறேன். இப்ப விடியோல டியூட்டி இப்ப செஞ்சுட்டு பின்னேரத்துல ஒரு ஆட்டோவை மூடி போட்டு அப்படியே என்னுடைய மெட்டை வேலையை செஞ்சா வந்து பிரயோசனமா இருக்கு. என்ன சும்மா டைம்ல வந்து நாங்கள் ஒரு வேலையை செய்யலாம். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைய வந்து அம்மா சமைச்சு கொண்டு போறா தரா வந்து அது வந்து ரஜிக்காரி அம்மா சோடா எல்லாம் ஓட்டி வைப்பேன்னு சொன்னவா. அப்ப சாப்பிட அப்ப சமைச்சு முடிய என்ன சமையல் பார்த்துட்டு இன்றைக்கு நோம்பலா துவக்கம் தான். வணக்கம் சொல்லு. வணக்கம் உண்டு. வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம் உண்டு. அங்க 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 பாத்து வணக்கம். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பை 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 பை. சோஜா சாப்பிட போகுது, தீத்து பட போகுது. தங்கச்சி சோடா உடைக்கிறா. 73 கூத்து மகளுக்கு சோடா வேணுமோ? சாப்பிடுங்க. நிரம்பு தலைச்சி வேணாங்கி துளசி புள்ள இருங்கோ அம்மா தீத்துவா. பிள்ளைங்க முட்டை கீரை பருப்பு இல்ல இல்ல கப்புள்ள பாக்குற வீடியோ கிடக்கு. பாவினந்தன் ஆக்குற எனக்கு அப்படி வாத்தண்டு நான் கொடுத்தது. சோடா குடிச்சா சாப்பிட மாட்டேன். அம்மா இருங்க சாப்பிடுங்க. அம்மா வாங்க சாப்பிடுங்க. அம்மா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னென்ன சாப்பாடு. முட்டை கீரை பருப்பு. இந்த முட்டை முட்டை இல்ல மகாவுக்கு நாங்க அதான் கேட்டு அது இருந்த முட்டை கீரை பருப்பு. அப்ப கோழி கிட்ட முட்டை நங்கிக்கும் அம்மாக்கும் துளசிக்கும். நாங்க இந்த மகாக்கும் தங்காக்கும். அம்மா அப்படியா சாப்பிட போண்டு. அங்க மகாக்கு ஒரு சாமான் மகாக்கு கீரை வாரம் தீத்தாதீங்க. துளசிக்கு மீறல் தானே விருப்பம். மகாக்குட்டி ஈரல் புள்ள கீரல் துளசிக்கு மீறல் தானே விருப்பம். எனக்கு போடுங்க. ஈரல் வந்து சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஈரல் தெரியுது. குழந்தைகள் சாப்பிட்ட பின்புதான் பெரியவர்கள். 2 குழந்தைகள் மகாவன் ஜான்சன். ஓ அப்ப இன்றைய நாள் வந்து எங்களுக்கு நல்லா போகுது. சாப்பிடு காட்டுங்க. கீரை பருப்பு பாருங்க. கீரை என்ன கீரை? இது முளைக்கீரை. முளைக்கீரை முளைக்கீரை பருப்பு
இறைச்சி ஈரல் பாருங்க இவ்வளவு ஒரு துளசி சொல்ல இல்லை நல்ல அப்போ இன்றைய தினம் வந்து இதுதான் நடந்த விஷயம் எங்களோட வீட்டை நடக்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து அதே மாதிரி இவ்வளோ நாளும் வந்து வீட்டை நிற்கல அப்போ இனி வீட்டை நிற்கிற ஃப்ரீ டைம்களில் வீடியோக்கள் எடுத்து போடுவோம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டுவேன் வீடியோக்கள் போடுறீங்கன்னு. நேற்று சுண்டுக்குழி ரோட்டில் ஒரு அண்ணா சந்திச்சவர் ஆட்டோடி ஒன்று இருக்குங்க எங்களோட வீடியோ பார்க்குறவராம் சுண்டுக்குழி அரியாள ரோட்டுக்கு பைக்கில் வந்து மழை பெஞ்சுட்டு இருந்தப்ப பேர் கூட கேட்க மறந்து போவோம். நல்ல பேர் உண்ட வேண்ட அவ்வளவு ஓட்டம் பிசி அவ்வளோ பிஸி. சரி அப்போ ஓகே. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விட நான் ஜான்சன். பாய் பாய் மகா பாய் சரி பாய்.